இந்த தப்ப நான் பண்ணிட்டேமா, இது எப்படி சரி செய்வேனா, எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் நான் எடுத்துப்பேன். ஆனா என்னால பனிஷ்மெண்ட் செய்ய முடியல, நான் கஷ்டப்பட்டு செய்வேன்ல. ஒவ்வொரு நண்பர்களா நான் கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் மனமுருகி சாரி கேட்டுருவேன். எனக்கு இப்பதான் புரியுது, நான் ஆக்சுவலா ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டேன். எனக்கு இதோட விளைவு நான் மட்டும் சஃபர் பண்ற மாதிரியான பனிஷ்மெண்டா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்களையும் தேவையில்லாம இதை இழுத்து விட்டேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நீங்க போங்க, எனக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தா இவங்க நட்பே சேர்ந்து பரவாயில்ல விடு நாங்க இருக்கோம் அப்படின்னு சேர்ந்து இந்த ரியலைஸ் அண்ட் ரிக்ரெட்ட உங்களுடைய சக போட்டியாளர்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட்ட அவங்களே நாங்க பரவாயில்ல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிக் பாஸ் குடுக்கறப்ப குடுக்கட்டும் அப்படின்னு இந்த ரியலைசேஷனை ஆப்போனன்ட்ல இவங்க மேல காண்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணி அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கனாலே இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு எஸ்டாப்லிஷ்மெண்டா இருக்கும். விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி தான், நீங்க கஞ்சி எல்லாம் குடிச்சிருந்தவங்க தானே, நாங்க இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டா வந்துருமா, ஏன் நாங்களே எல்லாருமா இதா சாக்குன்னு எங்க மேல வேலை சேர்க்கிறீங்களா. இந்த கேம்ல ரெண்டு விதம், ஒருத்தங்களை பிடிச்சவங்க ஒரு விதம், ஒருத்தவங்களை பிடிக்கலனா இதான் சான்ஸ் கிடைச்சவங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே பல பேர் மேல பயன்படுத்திருக்காங்க. சோ அதனால இதுல இவங்களை பிடிச்சி இதை ரொம்ப நியாயமா எடுத்துட்டு போறதுக்குலாம் வழி கிடையாது. கிடைச்ச சான்ஸ்ல எல்லாருமே சேர்த்து ஒண்ணு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அது கரெக்ட் தான் சார். இப்போ ஆக்சுவலி பார்வதி கூட அந்த பார்வதி கமருதீனுமே ரெண்டு பேருமே அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. சோ அந்த டைம்ல கூட லைவ்ல பாக்கும்போது ரொம்ப லாங்கா பேசிட்டு இருந்தாங்க. அமித் ரொம்ப போய் கன்சோல் பண்ண பாக்குறது. அது எப்படின்னா அவங்க தப்பு பண்ணல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் போய் கன்சோல் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தா தவிர ஒரு பனிஷ்மெண்ட்னா நீங்க அதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தலையா அவர் எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை பார்த்துட்டு ஓகே, இப்ப விஜய் சார் அமித்தை திட்டுறது ஒரு 100% ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சு.